இல்லை அந்த வாதம் மூட்டுக்களை ஒவ்வொரு வெர்டிபிராலையும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வாதத்தை குறைப்பதற்கு என்ன செய்யலாம்? ஸோ இந்த வாதம் அப்படின்னு சொல்கிற விஷயம் நம்ம உடலில் அதிகரித்து இருந்ததுன்னா சருமத்திலும் பாதிப்பு ஏற்படுது, குடல் பகுதியிலும் பாதிப்பு ஏற்படுத்துது. குடல் பகுதியில் பார்த்தோம்னா சாப்பிட்டோடனே வயிறு உப்புசமாக தெரியுதுங்க, டைஜஷனே ஆகலை, வயிறு ரொம்ப பெருத்த மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்ம உடலில் வாதம் அதிகரிக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். சரி, இதை எப்படி நம்ம சமநிலைப்படுத்தலாம்? வாதம் அதிகரித்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். வாதம் அதிகரிச்சிருக்கும்போது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் நமக்கு சமநிலைப்படும்? ஸோ வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் தெரியணும் இல்லையா? ஸோ எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுன்றது தெரியணும். பொதுவாகவே நமக்கு தெரியும் அந்த இதெல்லாம் வாத சம்மந்தப்பட்ட பொருளுங்க அப்படின்னு சொல்லுவோம். கிழங்கு வகைகளோ இல்லை வாழைக்காய் மாதிரி, அதுக்கப்புறம் அதிகமான இந்த பருப்பு வகைகள், கடலை வகைகள். ஸோ இது எல்லாமே என்னன்னா நம்ம உடல்ல வாதத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்.